நீங்கள் கிருஷ்ணனை சேவிச்சுட்டு அடுத்தது போனீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவானியோட அற்புதமான காட்சியாக இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமான் சன்னிதானத்துலேருந்து நீங்கள் போனீங்கன்னா சாய்பாபா விளக்கேற்றி சாய்பாபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம், அவங்களுக்கு நிறைவேறாத விஷயத்த நினச்சி பிரார்த்தனை பண்ணி அங்கே விளக்கேற்றுவாங்க. அதுதான் அங்கே வந்து ஐதீகம். ஸோ நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம் அப்படின்னா உட்கார்றதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. எனக்கே இது தெரியாது, முதல் தடவை நான் போய் பார்க்குறேன். இது வந்து சாய்பாபா இருக்கிற இடம். ஸோ அங்கே சாய்பாபா கும்பிட்டுட்டு நம்ம சுற்றி ஃபுல்லாக வெளியே இருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அதை நான் தெரியாத அளவுக்கு இருந்தது. நான் பார்த்து என்னடா கீழே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு போய் பார்த்தா உள்ளே தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்களா. இந்த சவுண்டு எல்லாமே பறவையோட சவுண்டு. உண்மையாக நான் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ சவுண்டாக இருக்குது, உண்மையாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நடக்க சவுண்டு ஃபுல்லாக பறவைகிட்டே தான் இருக்குது. அங்கேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா நான் இங்கே இருக்கிற இந்த சூரிய பகவான் தேவனை பார்த்தேன். சிவபெருமானோட சூப்பராக இருந்தார் உண்மையாக பார்க்குறது. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் சாய்பாபாவோட மண்டபம், சாய்பாபா இருக்கிற இடம். ஸோ அவர் இருந்த அந்த கால் அது அவர் ஃபோட்டோ எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்க நெருப்பு, எப்பயுமே தீராத நெல் அரிசி, அவரோட ஃபோட்டோ, அவர் இருந்த தூக்கிட்டு போன அந்த பல்லாக்கு எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு கண்கொள்ளாத காட்சியை நான் இங்கே பார்த்துருந்தேன். மகா காயத்ரியோட மண்டபம் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே அந்த அத்தனை தலை கையோடு பார்க்குறதுக்கு கண்ணு மட்டும்தான் வேணும். எத்தனை கண்ணு இருந்தாலும் உண்மையாக சொல்கிறேன், நமக்கு போதவே போதாது, அப்படி இருந்துச்சு. Don't forget to like, share, and comment your thoughts. See you in the next vibe.